Hi friends, welcome back to Birla's Parvai. Midnight biryani நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். Midnight car test drive நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாங்க. MGல Midnight Carnival அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மிட்நைட் வரைக்கும் ஷோரூம் ஓப்பன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரை வந்து நம்மளால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியும். அப்போ நைட்டில் ஒரு கார் எப்படி ஃபீல் கொடுக்குது, ஹெட்லைட்டோட த்ரோ எப்படி இருக்குது, இன்டீரியரோட லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக செக் பண்ண முடியும். அப்போ இந்த மிட்நைட் கார்னிவல்லாம் என்ன, நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மிட்நைட் கார்னிவல் அப்படிங்கிறது மிட்நைட் 12 o'clock வரைக்கும் ஷோரூம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஒன்லி வீக்கெண்ட்ஸில். அப்போ உங்களால் உள்ளே வந்து காரை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த வண்டி நைட்டில் ப்ளசண்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப் டு 3.7 lakhs வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நைட் ட்ரைவ் அப்படிங்கிறது செம்ம ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் முக்கியமாக இப்போ வெளியில் சூப்பராக ஒரு ட்ரிஸ்லிங் வந்து இருக்குது. இந்த ஹெக்டரை ஒரு டிரைவ் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இருக்கு, டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ காருக்கு பக்கத்தில் போனோடனே நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அது போக வெல்கம் லைட்டும் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. டிரைவை ஸ்டார்ட் பண்ணுவோம், உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்த உடனே பயங்கர அட்ராக்டிவாக, அதுவும் இந்த நைட்டில் பளிச்சுன்னு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 14 inchல இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டச் சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ரொம்ப சென்சிட்டிவாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ரைட், சவுண்ட்ஸு, ஜென்ரலு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் செட்டிங்ஸ்க்கு தனியாக ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 360 டிகிரிக்குமே வந்து நமக்கு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 360யோட குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். 3D அப்படின்னு போட்டோன்னா வாவ் எவ்வளோ பிரைட்டாக அது வந்து தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீலை டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்குமே அடாப்டிவாக வந்து அந்த கைட்லைன் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 2Dயில் போட்டுட்டு ரிவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரிவர்ஸுமே வந்து நமக்கு அடாப்டிவாக வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இதை பார்க்குறதுக்கு செம்ம கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது. செட்டிங்ஸ்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனால் டைனமிக்காக வந்து இது ஆன் ஆஃப் இல்லை ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் இந்த கேமராவோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹைவே ஒரு டிரைவ் வந்து போயிட்டுருக்குறோம். ஓரளவுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்குது ரோடு ஆக்சுவலி. ஸோ ஹெட்லைட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் எல்இடியில் கொடுக்குறாங்க. ஒரு ஹை பீம் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஹை பீம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இங்கே ரோட்டில் ஆல்ரெடி பிரைட்டாக லைட் வந்து இருக்குது. பட் டார்க்கில் போகும்போது நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. ஒய்டராக அதோட கவரேஜ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஆம்பியன் லைட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோட டிரைவரோட பெடலுக்குமே வந்து பக்காவாக அந்த லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயுமே வந்து ஃபுல்லி வந்து இங்கே ஆம்பியன் லைட்ஸ் வந்து இருக்குது. அது நம்மளால் மல்டி கலர்ஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம பார்க்கலாம், வெஹிக்கிள் செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா இதோட அத்தனை கலர்ஸுமே இங்கே டைமிங் இன்டர்வல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 5 seconds நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 5 secondsக்கு இருக்க நீங்கள் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல மூடு வந்து உள்ளே ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் ஓட்டுறோம். CVT கியர் பாக்ஸ் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இதிலே வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸும் 6 speedல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1.5 liter டர்போ சார்ஜாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ பவர் அப்படிங்கிறது செம்ம அல்டிமேட்டாக வந்து இதோட பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லைட்டாக த்ராட்டில் டச் பண்ணிங்கனாவே
பயங்கரமாக வந்து அக்ரெசிவாக பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 250 Nm வந்து இது டார்க் டெலிவரி பண்ணும். 140 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணுது. அப்படியே டீசல்னு பார்த்தோன்னா 350 Nm வந்து டார்க். அப்போது இந்த ஹெக்டரே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸ்டேரிங் செம்ம லைட்டராக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல த்ராட்டில் கொடுத்து ரைஸ் பண்ணும்போது வெயிட் பில்ட் ஆகுறது நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆடாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லேனோட டிடெக்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்து நமக்கு வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது நம்ம அப்பப்போ நம்ம அந்த பீப் சவுண்டில் நம்மளால் கேட்க முடியும். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது CVT கியர் பாக்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த CVTயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு DCTயோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு த்ராட்டில் வந்து நான் கொடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அந்த ஷிஃப்டிங் ஆக்சுவலி நடக்குது. ஆனால் அந்த எந்த ஃபீலுமே இல்லாமல், அதுவும் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவலில் உங்களுக்கு இருக்குது. இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டு நல்ல ப்ராடராக இருக்குது. என்னோட சைஸுக்கே அது வந்து நல்லா என்னை அக்காமடேட் பண்ணுது. நல்லா ஹக் பண்ணி நல்ல ஒரு லம்பரோட அந்த சப்போர்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட இருக்கிற வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து செம்ம சில்லுன்னு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நாய்ஸியாக இல்லை. முக்கியமாக டாப் ஸ்பீடில் தான் வந்து இப்போ நம்ம ஃபேன் வச்சுருக்கிறோம். அப்படி இருந்துமே அந்த சீட்டில் இருந்து அந்த நாய்ஸ் வந்து பெருசாக அந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து வரல. நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இன்ஃபேக்ட் டேல பீக் ஹீட்டில் கூட அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஏசியோட த்ரோவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக கூல் ஆகுது கேபின்னு. அப்படி இருக்கும்போது வென்டிலேட்டருமே வந்து அதுக்கு ஈக்குவலி சப்போர்ட்டடாக உங்களுக்கு இருக்கும். சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. எந்த அண்டுலேஷனுமே நமக்கு உள்ள காருக்குள்ளே ஃபீல் ஆகாதபடி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லெவலில் வந்து சஸ்பென்ஷன் டியூன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். டர்ன் ஆன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டரை ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்கேஸ் யூ-டர்ன் போடுறீங்க, இல்லை ஷார்ப்பாக ஒரு ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேரிங் ரோல் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆன் ஆகிக்குது. அதே நேரத்தில் இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஆஃப் ஆகணுமோ அதுவாகவே ஆகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் போயிட்டுருக்கோம். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையான ஒரு லெக் ரூமு. எவ்வளோ ஸ்பேஸ் இப்போ நம்ம மெஷர் பண்ணால் கூட இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. நல்லா நம்மளால் டக் பண்ண முடியுது. நல்ல ஒரு அண்டத்தை இருக்குது. அதே மாதிரி இங்கே நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட்டு, இங்கேயுமே மிடில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸூரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். 3 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு ஒய்டான சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பெனாராமிக் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம பிளைண்டரை மட்டும் ஓப்பன் பண்ணால் கூட நல்ல ஒரு ஃபீலு. முக்கியமாக இப்போ சிட்டிக்குள்ளே போகும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் வந்து உள்ள அந்த லைட்ஸ் மாறி மாறி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது நைட்டில் இப்படி ஒரு ஃபீல் வந்து இவ்வளோ பெரிய காருக்கு நல்ல ஒரு லைட்டிங்கையும் நமக்கு கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு நைட் மூடையும் அது செட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், காருக்கும் மேலே இந்த நைட்டில் ட்ரைவ் பண்ணுற அந்த ஃபீல், அந்த காரோட அந்த ஆம்பியன்ஸு வித் அந்த சன்ரூஃபோட விசிபிலிட்டியோட ஓட்டுறது அப்படிங்கிறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம நிறைய காசு ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம் டே டைமில், வெயிலில். பட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு ஷூட் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இன்கேஸ் ஹெக்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை MG ஷோரூமில் நைட்டில் இந்த பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.